ஸோ பிக் பாஸ்ல இன்னைக்கு யார் ஃபர்ஸ்ட் சேவ்டு அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள்லாம் வந்திருக்கு. அது என்ன ஏது அது உண்மையா பொய்யா அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு கனியன் கேங்கோட நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்கிறதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அது என்னன்றதையும் பார்த்துருவோம். வணக்க மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கை போட்டுருங்க. நீங்க பாக்குறீங்க, லைக்கே போடாமல் பல பேரும் பாக்குறீங்க, தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த வாரம் 9 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாங்க. அதுல ஆதிரை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினார். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுல குறிப்பா யார் யாரெல்லாம் சேவ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு 3 பேரோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல எல்லாரையும் ஜென்ரலா சேவ் பண்ணுவார்ல விஜேஎஸ். இது வரைக்கும் கமல் சாருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன பண்ணுவார்னா, அந்த சேவிங்லேயே ஒரு விதமான கேம்ல கடைசியில் இருக்கவனை ஃபர்ஸ்ட் சேவ் பண்றது, ஃபர்ஸ்ட்ல இருக்கவனை கடைசி வரையும் சேவ் பண்றதுன்ற மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. அதுல ஒரு கேம், சேவிங் ஆர்டர்லேயே ஒரு கேம் விளையாடி ஒரு மற்ற கண்டஸ்டன்ஸை குழப்பி விட்டு வேற மாதிரி அந்த சேவிங் ஆர்டர்லேயே வீட்டுக்குள்ள ஒரு கேம் நடக்கும். அடுத்த வாரத்தில் ஓட்டிங் போலாமா வேணாமான்ற மாதிரி பல சம்பவங்கள் நடக்கும் இல்லையா. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, விஜிஎஸ் வந்து அந்த பேட்டர்னை உடைச்சிட்டு சேவிங் ஆர்டரே காட்டுறது கிடையாது. ஸோ இதுல ஒரு 3 பேரோட பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதுல வியானா ஃபர்ஸ்ட் சேவ்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா வியானா தான் ஓட்டிங்ல அன்அபிஷியலையும் சரி அபிஷியலையும் அவங்க தான் லீடிங்ல இருந்திருப்பாங்க வியானா. ரெண்டாவது வந்து பிரவீன் ராஜா சுபிக்ஷாவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்னு வியானா ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவா பிரவீன் ராஜா தெரியல, சுபிக்ஷா ரெண்டாவது, மூணாவது பிரவீன் ராஜ். இந்த 3 பேர் அந்த டாப் 3ல இருந்த 3 பேருமே சேவ்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அது நியாயத்தின் படியில் சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். இதுவும் சோசியல் மீடியாவில் வந்த தகவல் தான். இந்த 3 பேர் சேவ் பண்ணப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அது எதுக்கும் உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன். அப்புறம் நீ சொன்னீங்க நடக்கலையேன்னு கேட்பீங்க. பட் அதை வந்திருக்குது. நம்பலாமா ஒரு 70% நம்பலான்னு வச்சுக்கலாமே, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த 3 பேர் சேவ் பண்ணிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த இடத்துல உட்கார விட்டு விஜிஎஸ் யார் எலிமினேட் ஆவான்ற ஒரு வழக்கம் வச்சிருக்கோம்ல, அந்த வழக்கத்தில் அதுல வந்து மெஜாரிட்டியா ஆதரை எவிக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. ஏன்னா ஆதரை இந்த வீட்டுக்குள்ள பண்ற பிளே அவ்வளோ அருமையான பிளே. ஸோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்க ஒரு பிளேயர் எப்படியா மக்கள் தூப்பாங்க, மக்களின் நியாயத்தின் தர்மத்தின் பக்கம் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. கரெக்டு தான், மக்கள் தர்மம் பக்கம் தான் நின்னாங்க. அதனாலதான் ஆதிரியை தூக்குனாங்க அப்படின்றது தான். ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஆதிரை எவிக்டடுன்னும் போது உள்ளே வந்து ஒரு ஹார்ட் பிரேக் ஆயிருக்கும். யாருக்கா இருக்குமோ இல்லையோ, ஒரு பக்கம் ஆதிரிக்கு ஹார்ட் பிரேக். ஐயோ எஃப்ஜே விட்டு நான் எப்படி போறது, நான் இல்லாம எஃப்ஜே எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க மன குமுறங்களையும் மன கஷ்டங்களையும் நம்மளால கேட்கற நிலைமைக்கு போயிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இதை பார்த்தவொன்னே இந்த கனியன் கோ கேங் வந்து கண்ணீர் வடிக்காமல் இருந்தாதான் ஆச்சரியம். குறிப்பா வந்து யார் யாரெல்லாம் அழுகுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த கேங்ல இருக்கிற ஒரு மெம்பர் எலிமினேட் ஆகுறாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு இன்புட் கிடைச்சிருக்கும். இப்ப ஆதிரை எவிக்டட்ன்னும் போது என்ன, இவங்கெல்லாம் எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிடுவாங்களா, அதுக்கப்புறம் லாஜிக்கா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இதுல ஒருத்தன் தப்பிச்சண்டா, எப்படா நம்மளை விட்டு போவா, நம்ம எப்படா நிம்மதியா இருக்கலான்ற மாதிரி எஃப்ஜே யோசிச்சுட்டு இருப்பாரு. இதுல என்னன்னா ஆதிரி எவிக் பண்ணது எஃப்ஜேக்கு ஒரு ரூட்டை கிளியர் பண்ணி விடுற மாதிரி. ஸோ ஆதிரி எஃப்ஜேவோட டிஸ்டர்பன்ஸாவே இருந்திருந்தாங்க. இப்போ அந்த எஃப்ஜேவோட டிஸ்டர்பன்ஸை கிளியர் பண்ணா அவனோட ட்ராக் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் நல்லபடியாகவும் போகும்ல. எப்படி நாங்கெல்லாம் எஃப்ஜேவை காப்பாற்றுவோம் இல்லையா, எஃப்ஜே வந்து ஒரு நல்ல பையன் பேசிக்கலி அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு ரோஸ்ட் விழுந்துருக்குது மக்களே. எஃப்ஜேக்கு நீங்க ரோஸ்ட் விழுந்திருக்கிறதாக தகவல், தரமான ரோஸ்ட் விழுந்திருக்கு. நீ என்ன பெரிய டானா, பெரிய ஆளானி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு போல விஜிஎஸ். கொஞ்சம் தெனாவட்டா சுத்திட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணிருக்கேன்ற மாதிரி வச்சு கிளின்னு கிழிச்சு விட்டுருக்காங்க அப்படின்றதான் தகவல். ஆனா நான் அதை ப்ரோமோல போடுவாங்க, ப்ரோமோல ரிவீல் பண்ணுவாங்க, ஸோ பயங்கரமா பேசுவாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ப்ரோமோலாம் ரிவீல் பண்ணல, இது பண்ணல. ஏன்னா அந்த ப்ரோமோல போட்டா மக்களுக்கு தெரியும், மக்கள் வந்து பார்த்துட்டு எஃப்ஜே இவன் இப்படியா அப்படின்னு நினைச்சிருவாங்க இல்லையா. ஸோ அது தெரியாம நாங்கள் பார்த்துக்கிறோம். எபிசோட்ல பார்க்குறவனுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ப்ரோமோ மூலியமா நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா அது கொஞ்சம் இதுவாயிரும்ன்ற மாதிரி அழகா எஃப்ஜேவை காப்பாத்துகிறீர்கள் ஐயா அப்படின்றது மட்டும் நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த கேங்குக்கு இதன் மூலியமா ஒரு இன்புட் என்ன தெரிய வரும்னா, இத்தனை பேர் நாமினேஷன்ல இருந்திருக்கும், இதுல ஏன் ஆதரி போனோம், ஏன் ஒரு பக்கம் அரோரா போயிருக்கலாமே, இன்னொரு பக்கம் துஷார் போயிருக்கலாமே, இவங்க 2 பேரும் ஏன் கலையரசன் கூட போயிருக்கலாமே, இவங்க 3 பேர் அந்த அளவுக்கு பெருசா கண்டென்ட் கொடுக்காத அளவுக்கு ஆதிரி என்ன பண்ணிட்டான் போது கண்டிப்பா யாருக்கு டவுட் வருமோ இல்லையோ, கனிக்கும் சபரிக்கும் கன்ஃபார்ம் டவுட் வந்துடும். ஏன்னா அவ வீட்டுக்குள்ள பண்ண இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஒரு கண்டென்ட் பண்ணாங்களே, அந்த கண்டென்ட் அவளுக்கு நெகட்டிவா போயிருக்கு, பாதிப்பா போயிருக்கு அப்படின்றத ஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவன் வேணான்றான், இவ போன்றது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும்ன்ற மாதிரி நினைச்சு கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது ரீசன் என்ன கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி கனி நம்ம வந்து குரூப்பா தான் இருக்கோம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்றது போன வாரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. வீக் டேஸ்லயே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்மளாம் குரூப் அது நெகட்டிவா பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கான்னு தெரியல, வெளியே வேற மாதிரி இருக்கும் ஆனா அப்படின்னும் போது கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதன் மூலியமா நம்ம குரூப் நெகட்டிவா தான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, நம்ம குரூப்புக்கு பெருசா பாசிட்டிவ் இல்லை அப்படின்ற அப்டேட் அவங்களுக்கு தானா இந்த எலிமினேஷன் மூலியமா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது நம்புறேன்.
ஒரு நல்ல ஒரு பிளேயரா இருந்தா, ஸ்மார்ட் பிளேயரா இருந்தா அது ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து கேமை வேற மாதிரி விளையாடணும்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஐக்யூவோ ஸ்மார்ட்னஸோ இருக்கிற பிளேயரா இருந்திருந்தா நல்லா விளையாடி இருப்பாங்களே இது வரைக்கும் கேமை, மக்கள் மனதை கவர்ந்திருப்பாங்களேன்ற மாதிரி உங்களோட மைண்ட் வாய்ஸ் புரியுது எனக்கு. பட் அந்த மாதிரி இல்ல. பட் பார்ப்போம் அதை சென்ஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் சேவிங் ஆடுற அந்த 3 மிச்சம் இருக்கவங்களே டைரக்டா எவிக்ஷன் போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நானும் ப்ரோமோ வரும் வெயிட் பண்ணி பார்த்தேன். கடைசியில ப்ரோமோ 4 இல்ல அப்படின்றது தான் தகவல். ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.